வணக்கம், வெல்கம் டு கார் ஆடிசன் சென்னை ராயப்பேட்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கியா செல்டாஸ் ஜிடி லைன், அதோட ஆடியோ அப்கிரேட். இந்த காரில் ஒரிஜினலாகவே போஸ் ஆடியோ சிஸ்டம் வரும். பட் கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஆடியோ அப்கிரேட் அவங்களோட பழைய காரில் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க வந்து ஒரு ஈகோ ஸ்போர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து வெளியில் எங்கேயும் பண்ணிவிட்டு வாஸ் நாட் ஹாப்பி. அந்த ஆடியோ அவுட்புட் ரொம்ப அவர் எதிர்பார்த்த மாதிரி வரலன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு டிஎஸ்பி ஆம்பு சப்வூஃபர்லாம் போட்டு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதுலேருந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து இதுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். ஆல்பைனோட ஒரு 4 சேனல் ஆம்ப், 7 மெகாஸோட ஒரு மோனோ டிரைவ் ஆம்ப், அப்புறமா கிக்கரோட 12 inches சப்வூஃபர் ஒன்று கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஃபோக்கல் ஆடிட்டரோட கோஆக்சில் ஒன்று இந்த காருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காரில் என்ன அப்கிரேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல் ஆர்ட்டோட ஒரு 2-way காம்பனண்ட் SQ6.5H இந்த காம்பனண்ட் வந்து ஃப்ரண்டில் வந்து ஆக்டிவ் அப்கிரேடாக பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஃபீல் ஆர்ட்டோட F10 Pro ஒரு 10 channel டிஎஸ்பி கம் 8 channel ஆன்போர்டு ஆம்பிளிஃபையர். ஸோ இந்த டிஎஸ்பி வந்து இந்த செட்டப்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இதை எப்படி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம், லைக் எப்படி ஃபிட் பண்ணியிருக்கோன்றது ஃபர்தராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த காரில் வந்து ஃப்ரண்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 2-way ஆக்டிவாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஏப்லர் வந்து ஃபேப்ரிகேட்டோ இல்லை வேறு எதுவுமே பண்ணல. ஒரிஜினல் பாட் யூஸ் பண்ணி, டியூட்டரோட பாட் யூஸ் பண்ணி ஆங்கிள் மவுண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த செட்டப் வந்து 3-way கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பிளான் கஸ்டமர் சைடில் இருக்குது. ஸோ தட் இப்போது ஏப்லர் வந்து ஃபைபர் கிளாஸ் மோல்டு பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் அதனால் அப்படியே விட்டுருக்கோம். ரியரில் வந்து ஃபோக்கலோட ஆடிட்டர் சீரிஸ் கோஆக்சில் வந்து ரியர் டோரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது 4 டோருமே பார்த்தீங்கன்னா ஷிமாஃபோட டேம்பிங் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 லேயர் டோர் பேனலுக்கும் 1 லேயர் வந்து அக்காஸ்டிக் ஃபோம் வந்து டோர் பேனலில் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ரியர் டிக்கி டோரில் வந்து 1 லேயர் ஃபோம் யூஸ் பண்ணியிருக்கோம். 4 ஸ்பீக்கரையும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஆல்பைனோட 4 channel லேம்ப் வந்து சிடி கீழே ஃபிட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டெப்அப் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்கோம், நீட்டாக பண்ணியிருக்கு. அண்ட் தென் பூட் ஏரியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா ஸ்பேர் வீலில் சுற்றி ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மோனோ டிரைவ் ஆம்ப் 7 மெகாஸோட CS600.1 அந்த மோனோ டிரைவ் ஆம்பிளிஃபையர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஃபார் தி சப்வூஃபர் டிரைவ். சப்வூஃபர் பார்த்தீங்க அப்படின்னா கிக்கரோட CWD124 டிவிசி சப்வூஃபர். அந்த சப்வூஃபர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபைபர் கிளாஸ் மோல்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அந்த சப்வூஃபரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக போல்காடியோட கிரில் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சப்வூஃபர் மோல்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் நார்மலாக பண்ணுற என்க்ளோஷர் சைஸோட கொஞ்சம் பிகர் சைஸாக இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்வூஃபர் டயமீட்டர் வந்து 12 inches. ஸோ அதுக்கான வால்யூம் இருக்கும். ப்ளஸ் சப்வூஃபருக்கு தேவைப்படுற ஏர் வால்யூம். ஸோ இது ரெண்டுமே கால்குலேட் பண்ணி பண்ணும்போது சப்வூஃபரோட என்க்ளோஷர் கொஞ்சம் பிகர் சைஸில் தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னாலும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் பூட் ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 10 channel டிஎஸ்பி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்னி வீல் பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த ஃபீல் ஆர்ட் வந்து ஒரு நல்ல ஒரு டிஎஸ்பி, ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிற டிஎஸ்பி. இந்த டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைரஸ் ஆடியோட சிக்னல் வந்து சப்போர்ட் பண்ணும். மீன்ஸ் உங்களுக்கு சாம்பிளிங் ரேட் பார்த்தீங்கன்னா 96 kHz வரலும் சாம்பிளிங் ரேட் அட் த ரேட் ஆஃப் 24 bit சப்போர்ட் பண்ணும். கோஆக்சில் இன்புட் இருக்குது, அதை தவிர யூஎஸ்பி இன்புட் இருக்குது, ப்ளஸ் ஓடிஜி இன்புட் கூட இருக்குது. ஸோ இதெல்லாமே சப்போர்ட்டட் டிவைஸ் இது. ப்ளஸ் இந்த டிஎஸ்பி வந்து ஒரு 25 years ஓல்டு கம்பெனி ஃபீல் ஆர்ட். நாங்கள் லாஸ்ட்டு ஒரு 1 year இந்த பிராண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ இந்த சவுண்ட் குவாலிட்டியோட டெமோ கூட இப்போ இந்த வீடியோவில் ஃபர்தராக நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவோட சந்திக்கலாம்.
குழந்தைகளை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. சரி சரி சாரி